இங்க ஒரு குட்டி பையன் ஒரு பொண்ணு குளிக்கிறத பாத்துக்கிட்டு இருக்கிறான். அவன் மனநலம் பாதிக்கப்பட்டதுனால அவன் பார்த்ததை அப்படியே போய் ஒரு செவுத்துல வரைஞ்சு வச்சிடறான். அங்க இருக்கிற ஊர் மக்களுமே இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணை தப்பா பேசுறாங்க. அந்த பொண்ணோட அப்பாக்காரனுக்கும் இதை பார்த்து ரொம்பவே கஷ்டமா போனதுனால பெயிண்ட் எடுத்து ஊத்தி அழிச்சு விட்டுறான். இந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது. காலேஜ் முடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது ரோடு விபத்துனால இறந்து போயிருக்கும். அவ ஓட்டிட்டு இருக்கிற வண்டி வீட்டுல சும்மா இருக்கிறதுனால இந்த 3 பசங்க கிட்ட காசு கொடுத்து வித்துறான். அவங்களுமே இந்த வண்டியை ஷேர் ஆட்டோ ஓட்டுற மாதிரி மாடிஃபை எல்லாம் பண்ணி ரெடி பண்ணிருப்பாங்க. இவங்க 3 பேரும் உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த வண்டியோட தலைப்பகுதி மட்டும் ஆட்டிக்கிட்டே இருக்குது. அதை பார்த்து இவங்க ஷாக் ஆகுவாங்கன்னு பார்த்தா இது வச்சு நல்லா பிசினஸ் பண்ணலாம், சாமி தான் இந்த வண்டிக்குள்ள இருக்குதுன்னு சொல்லி ஏமாத்தி காசு பிடுங்கலான்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. ஊர் மக்கள்கிட்ட சொன்னதும் அவங்களும் நம்பி போயிடறாங்க. கடவுள் நினைச்சு சாமி எல்லாம் கும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எந்த ஒரு விஷயம்னாலுமே இந்த வண்டி சாமி கிட்ட தான் வந்து கேட்பாங்க. அதுவும் ஆமா இல்லைன்னு தலையாட்டம். இவங்களுமே இந்த ஒரு பிசினஸ்னால நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த இறந்த போன பொண்ணு தான் இந்த வண்டியில ஆவியா இருக்கும். ஊர் மக்கள் எல்லாருமே இந்த பொண்ணை தப்பா தான் பேசினாங்க. ஆனா இவங்க எல்லாருமே இந்த பொண்ணை இப்ப சாமியா நினைச்சு கும்பிட்டு இருக்கிறாங்க.